வணக்கம். இப்போ டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா லாஜிக் அண்ட் ப்ரூஃப். ஸோ அதில் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரூத் டேபிளை யூஸ் பண்ணியே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தோம் இல்லையா. இப்போது வித்தவுட் ட்ரூத் டேபிள் இல்லாமல் சம் பேசிக் லாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு 2 காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ ஈக்குவலண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும்னாலே இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இந்த 2 காம்பவுண்டை இந்த காம்பவுண்ட் ப்ரொபோர்ஷனை தான் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஈக்குவலண்ட்னு சொல்லணும், லாஜிக்கலி ஈக்குவலண்ட். அப்போ நான் அதுக்கு என்ன செய்யணும், அதை நம்ம சிம்பிள் எழுதும்போது எப்படி எழுதுவோம், திஸ் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஈக்குவலண்ட் டு திஸ் ஒன் அப்படின்னு நம்ம எழுதலாம் இல்லையா. இது வந்து ஈக்குவலண்ட் சிம்பிள். இப்போ இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் சைடு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொண்டு வரணும், அந்த சம் பேசிக்கலால். ஸோ நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பேசிக் லா ஒரு டைம் நீங்கள் ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போயுமே ஃபஸ்ட் என்ன செய்யுங்க, இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதை நெக்லேட் பண்ணுங்கள். எதை யூஸ் பண்ணி, அண்ட் ஆர் நெகேஷன் இந்த 3 சிம்பிளை யூஸ் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். முதல் வேலை உங்களுடைய வேலை அதுதான், சரியா. P is conditional to Q. P is conditional to Q. நான் அதை எப்படி எழுதலாம், நெகேஷன் P ஆர் Q. ஃபஸ்ட்டு டேர்ம் நெகேஷன் ஆகும், அடுத்து RQ அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இது அதே வடிவத்தில் இருக்குது. P is conditional to the whole term Q. அப்போ அதை எப்படி எழுதலாம், நெகேஷன் P ஆர் Q அப்படின்னு எழுதலாம். அப்போ நெகேஷன் எடுக்கும்போது கேன்சல் ஆகிடும், P அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இது ஈக்குவலன்ஸ் லா படி. அடுத்து என்ன பண்ணுறோம், அதே தான் Q is conditional to R. எந்த வடிவத்தில் இருக்குது, P is conditional to Q. அப்போ நெகேஷன் Q ஆர் R பை த ஈக்குவலன்ஸ் ப்ரொபோர்ஷன். அடுத்து செகண்டும் தேர்டும் அசோசியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டும் செகண்டே அசோசியேட் பண்ணுறேன். இந்த வேலையெல்லாம் ஏன் பண்ணுறேன்னா இந்த Qவை முதல்ல கொண்டு வரணும். ஏன்னா நமக்கு ப்ரூவ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டில் Q தான் ஃபஸ்ட் இருக்குது. அதுக்காகத்தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ செகண்டு தேர்ட் அசோசியேட்டாக இருக்கிறத ஃபஸ்ட்டு செகண்டுக்கு அசோசியேட் பண்ணுறேன் பை த அசோசியேட்டிவ் லா. அசோசியேட் பண்ணும்போது எல்லாமே சேம் ஆப்ரேட்டராக இருக்கணும். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா காம்படேட் பண்ணுறோம். அப்போ தான் என்ன ஆகும், Q வந்து ஃபஸ்ட்டுக்கு போகும் இல்லையா. காம்படேட்டிவ் லா படி இதை என்ன செய்கிறோம், அப்படியே ரொட்டேட் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா இந்த அசோசியேட்டை செகண்டும் தேர்டுக்கும் கன்வெர்ட் பண்ணுறேன் பை த அசோசியேட்டிவ் லா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், P is conditional to Qனா நெகேஷன் P ஆர் Q. அப்போ நெகேஷன் P ஆர் Qனா P conditional Q, சரியா. ஸோ அந்த வடிவில் இருப்பாருங்க, நெகேஷன் P ஆர் Q. அப்போ P is conditional to Q எழுதலாமா, Pக்கு பல Q, Qக்கு பல P ஆர் R பை த ஈக்குவலன்ஸ் ப்ரொபோர்ஷன் பை த ஈக்குவலன்ஸ் லா படி. இப்போ நமக்கு தேவையான நெசசரி ஸ்டேட்மெண்ட் கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் பேசிக்கல் லாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா ப்ரூவ் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இது ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஸோ அடுத்து இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்ளம் தான். ஜஸ்ட் 2 ஸ்டெப்பில் முடிஞ்சிடும் பாருங்கள். ஷோ தட் த ஃபாலோயிங் ஈக்குவலன்ஸ் வித்தவுட் யூஸிங் த ட்ரூத் டேபிள் கொடுத்தாச்சு. வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள் அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போ அந்த பேசிக்கல் லா யூஸ் பண்ணி தான் என்ன செய்யணும், சால்வ் பண்ணணும். இப்போ ரெண்டுமே ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஈக்குவலண்ட்னா ஈக்குவலண்ட் சிம்பிள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு ரைட் சைடு நம்ம ப்ரூவ் கொண்டு வரணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, P is conditional to Q அண்டு R is conditional to Q. இப்போ எப்போவுமே வழக்கமாக சொல்கிற விஷயம் தான், கண்டிஷனலாக என்ன செய்யணும், முதல்ல ஈக்குவலன்ஸ் லா யூஸ் பண்ணி என்ன செய்யணும், அண்ட் ஆருக்கு மாற்றணும். அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா P is conditional to Qனா நெகேஷன் P ஆர் Q. அப்போ என்ன செஞ்சலாம், இதை நெகேஷன் P ஆர் Q அப்படின்னு எழுதிக்கலாம். இதுவும் அதே வடிவத்தில் இருக்குது, P is conditional to Q. அப்போ நெகேஷன் ஆர் Q அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் பை த ஈக்குவலன்ஸ் லா படி. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம 2 காம்பவுண்ட் ப்ரொபோர்ஷனில் ஒரே டேர்ம், 2 காம்பவுண்ட் ப்ரொபோர்ஷனில் ஒரே வேரியபிள் வித் சேம் ஆப்ரேட்டரோட இருந்தால் அங்கே டிஸ்ட்ரிபியூட் லா அப்ளை பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்போ அதுங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சேமாக இருக்கிறத வெளியில் எடுத்துடணும். அடுத்து ரிமைனிங் இருக்கிறத அப்படியே காம்பவுண்ட் பண்ணிடணும். அந்த ரிமைனிங் எப்படி காம்பவுண்ட் பண்ணணும், நெகேஷன் P நெகேஷன் R. அதுக்கு இடையில் என்ன இருக்குது, சிம்பிள் எதை கடந்து போகுது, இந்த நெகேஷன் P அண்டை கடந்து போகுது. அப்போ நெகேஷன் P அண்டு நெகேஷன் R. இங்கே இது ரெண்டும் காமன், அதை வெளியில் எடுத்துடலாம் பை த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டிமார்க்கன் லா என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நெகேஷனை வெளியில் எடுக்கும் போதோ இல்லை உள்ளே கொண்டு போகும்போதோ எப்படி மாறும், அண்டு ஆறாக மாறும், ஆர் அண்டாக மாறும். ஸோ அதான் டிமார்க்கன் லா இல்லையா.
ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் நெகேஷனை வெளியில் எடுக்கிறோம். அப்போ அண்ட் ஆராக மாறிடும் பை த டி மார்க்கர் லா படி. அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நெகேஷன் பி ஆர் கியூ அப்படின்னா அதை எப்படி எழுதிக்கலாம்? பி கண்டிஷனல் டு கியூன்னு எழுதலாம். இங்கே அதே வடிவத்தில் இருக்குது பாருங்கள். நெகேஷன் பி ஆர் கியூ. அப்போ பி கண்டிஷனல் டு கியூ எழுதலாமா? பிங்கிறது இங்கே பிஆர்ஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பி இஸ் கண்டிஷனல் டு கியூ அப்படிங்கிற வடிவத்துக்கு எழுதியாச்சு. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வாங்க. அதுக்கான ஆன்சரோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.